Hey guys, welcome back to Learn with Shyam. இன்னைக்கு வீடியோல நம்ம some, few, little and any. So இந்த வேர்ட்ஸ்லாம் என்ன, இது எதுக்காக யூஸ் பண்றோம், எந்த இடத்துல யூஸ் பண்றோம் and இதுக்குள்ள இருக்கிற டிஃபரன்சஸ் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி Learn with Shyam சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷனா உங்களுக்கு உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சம் அப்படின்னா சில அப்படின்னு அர்த்தம். அதாவது கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்றது இடத்துல வந்துட்டு நம்ம சம் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இதை வந்துட்டு பாசிட்டிவான விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். என்கிட்ட கொஞ்சம் இருக்கு, அங்க கொஞ்சம் இருக்கு. சோ இந்த மாதிரி பாசிட்டிவா சொல்றதுக்கு நம்ம சம் யூஸ் பண்ணுவோம். அண்ட் சம்ம வந்துட்டு நம்ம எண்ணக்கூடிய விஷயங்களுக்கும் யூஸ் பண்ணுவோம் அண்ட் எண்ண முடியாத விஷயத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், தே ஆர் சம் ஆஃப் மை ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னா அவங்க வந்துட்டு என்னோட சொந்தக்காரவங்கல சில பேர் அப்படின்னு சொல்றேன். சொந்தக்காரங்களை கவுண்ட் பண்ண முடியும் இல்லையா? சோ இந்த இடத்துல வந்து நம்ம கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட், I have some work அப்படின்னா எனக்கு சில வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்றேன். சோ இந்த இடத்துல ஒர்க்க வந்துட்டு நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது இல்லையா? சோ நம்ம கவுண்டபிள் நவுன்ஸ் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்துட்டு சம் யூஸ் பண்ணலாம். சம்னா சில அப்படின்னு அர்த்தம். அண்ட் கொஸ்டின் ஃபார்ம்ஸ்லயும் நம்ம யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஏதாவது ரெக்வஸ்ட் பண்றீங்க யார்கிட்டயாவது அப்படின்னா அந்த இடத்துல சம் யூஸ் பண்ணலாம். Do you have some water அப்படின்னா உங்ககிட்ட கொஞ்சம் தண்ணி இருக்கா அப்படின்ட்டு கேக்குறேன். அண்ட் கேன் யூ டெல் மீ சம் டிப்ஸ் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் சொல்றீங்களா அப்படின்ட்டு. சோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ரெக்வஸ்ட் பண்றோம் இல்லையா? சோ இந்த இடத்துலயும் நம்ம சம் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நீங்க யாருக்காவது ஏதாவது ஆஃபர் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துலயும் சம் யூஸ் பண்ணலாம். அதாவது யாருக்காவது வந்துட்டு இதை செய்யறேன், இது வாங்கி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? சோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம சம் யூஸ் பண்ணலாம். Would you like to drink some coffee அப்படின்னா கொஞ்சம் காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறோம். சோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஆஃபர் பண்றோம் இல்லையா அவங்களுக்கு, அதனால இந்த இடத்துல நம்ம சம் யூஸ் பண்ணலாம். சோ சம் வந்துட்டு நம்ம சில அப்படிங்கிற இடத்துல யூஸ் பண்றோம். இதை வந்துட்டு பாசிட்டிவான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம். அண்ட் கொஸ்டின் ஃபார்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெக்வஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம் அண்ட் ஏதாவது ஆஃபர் பண்றோம்னா அந்த பிளேஸ்ல யூஸ் பண்றோம். சோ இதுதான் வந்துட்டு சம்மோட யூசேஜ். நெக்ஸ்ட், ஃபியூனாலும் நம்ம சிலன்னு சொல்லுவோம், இல்ல கொஞ்சம் அப்படின்ட்டு சொல்லுவோம். பட் இதை வந்துட்டு நம்ம ப்ளூரல் கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது எண்ணக்கூடிய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்றோம். அண்ட் இந்த ஃபியூங்கிறது வந்துட்டு நம்ம நெகட்டிவ் சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணுவோம், நெகட்டிவ் ஃபார்ம்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் ஒன்லி ஃபியூ மினிட்ஸ் அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். ஐ நோ ஒன்லி ஃபியூ பீப்புள் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பேரை தான் தெரியும் அப்படின்ட்டு சொல்றோம். சோ இதை வந்துட்டு கொஞ்சம் பேரை தான் தெரியும் அப்படின்ட்டு சொல்றோம் இல்லையா? சோ இந்த இடத்துல யூஸ் பண்றோம். Few people are watching this film. இந்த படத்தை கொஞ்சம் பேர் தான் பாக்குறாங்க. சோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் நெகட்டிவ் ஃபார்ம்ல சொல்றோம் இல்லையா? சோ இந்த இடத்துல few அப்படின்னு யூஸ் பண்றோம். அண்ட் நம்ம கொஸ்டின் ஃபார்ம்லயும் few வந்துட்டு யூஸ் பண்ணலாம். கேன் யூ வெயிட் ஃபார் few minutes அப்படின்னா கொஞ்ச நேரம் எனக்காக வெயிட் பண்றியா அப்படின்னு கேக்குறோம். நெக்ஸ்ட், do you have few cups அப்படின்னா உங்ககிட்ட கொஞ்சம் கப்ஸ் இருக்கா அப்படின்ட்டு கேக்குறோம். சோ நம்ம வந்துட்டு few அப்படிங்கறத பேசிக்கா நெகட்டிவான விஷயம் கேட்கறதுக்கும் அண்ட் கொஸ்டின் ஃபார்முக்கு யூஸ் பண்றோம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா a few அப்படின்ட்டு கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை வந்துட்டு நம்ம பாசிட்டிவான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம். few எப்படி நெகட்டிவான விஷயத்துக்கு யூஸ் பண்றோமோ அதே மாதிரி a few அப்படிங்கறத பாசிட்டிவான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், a few people are watching this film அப்படின்னா கொஞ்சம் பேர் இந்த படத்தை பாக்குறாங்கப்பா அப்படின்ற அர்த்தம். அதாவது பாசிட்டிவான மேனர்ல அதை நம்ம சொல்றோம். கொஞ்சம் பேராவது பாக்குறாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ இந்த இடத்துல a few அப்படின்ட்டு சொல்றோம். I know a few people அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பேரை தெரியும் அப்படின்ட்டு சொல்றேன். சோ அதேதான் இங்கேயும் சொல்றேன். பட் few அப்படிங்கும் போது அது நெகட்டிவா சொல்றோம் அப்படின்னு அர்த்தம். a few அப்படிங்கும் போது அது பாசிட்டிவா சொல்றோம் அப்படின்னு அர்த்தம். சோ இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட், quite a few அப்படின்ட்டு ஒரு டேர்ம் இருக்கு. quite a few அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மெனின்னு இருக்கு இல்லையா? அதாவது நிறைய அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ அதோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் quite a few. சோ நம்ம யூஸ் பண்ணும்போது இதை பார்த்து யூஸ் பண்ணணும். ஒரு எக்ஸ்ட்ரா வேர்ட் ஆட் ஆனாலும் மீனிங்கே சேஞ்ச் ஆகுது இல்லையா? சோ a fewனா கொஞ்சம்னு அர்த்தம். அதே quite a few அப்படின்னா நிறைய அப்படின்ட்டு அர்த்தம். quite a few people are watching this film அப்படின்னா
நிறைய பேர் இந்த படத்தை பாக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். சோ ஃபியூங்கிற ஒரே வேர்டு தான், அத ஃபியூ மட்டும் யூஸ் பண்ணும்போது அது நெகட்டிவான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம். a fewன்னு சொல்லும் போது அது பாசிட்டிவான விஷயமா மாறுது. அண்ட் quite a few அப்படின்னு சொல்லும் போது நிறைய அப்படின்னு மீனிங் கொடுக்குது. சோ யூசேஜ் வந்துட்டு நீங்க பார்த்து யூஸ் பண்ணுங்க. சோ இப்ப ஃபியூனா கொஞ்சம், அதை வந்துட்டு கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு யூஸ் பண்றோம்னு பார்த்தாச்சு. இதே அன்கவுண்டபிள் நவுனுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிட்டில் அப்படின்னு சொல்லுவோம். லிட்டில்னாலும் கொஞ்சம் தான், பட் இதை வந்துட்டு அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஹாவ் லிட்டில் டைம் டு டூ திஸ் அப்படின்னா உனக்கு இத பண்ண கொஞ்ச நேரம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல வந்து லிட்டில் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப லிமிட்டட் டைம் தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது டைம் முடிய போகுது கிட்டத்தட்ட, அந்த இடத்துல வந்துட்டு நம்ம லிட்டில் அப்படிங்கறத யூஸ் பண்றோம். சோ முடிய போகுது, ரொம்ப கொஞ்சம் டைம் தான் இருக்கு அப்படிங்கிற இடத்துல நம்ம லிட்டில் அப்படின்னு யூஸ் பண்றோம். இதுவே வந்துட்டு கொஞ்சம் டைம் இருக்கு உனக்கு பண்றதுக்கு அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்கன்னா a little அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், லிட்டில் பட்ஜெட் இஸ் இனஃப் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றேன். அதாவது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கொஞ்சம் பட்ஜெட் போதும் அப்படின்னு சொல்றோம். சோ இங்க லிட்டில் அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், a little budget is enough for this project அப்படின்னா இதுக்கும் அதே மீனிங் தான். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கொஞ்சம் பட்ஜெட் போதும் அப்படின்ட்டு சொல்றேன். பட் இங்க கொஞ்சம் பட்ஜெட் அப்படின்னு அர்த்தம், லிட்டில்னா ரொம்ப கொஞ்சமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த லாஸ்ட் ஒன் எனி. சோ எனி அப்படிங்கறத வந்துட்டு நம்ம கவுண்டபிள் நவுன்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவோம், அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இத வந்துட்டு நெகட்டிவ் சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணும்போது நம்ம நெகட்டிவா பேசுற விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், there isn't any money in my purse அப்படின்னா என்னோட பர்ஸ்ல எந்த பணமும் இல்ல அப்படின்ற இடத்துல நம்ம any money அப்படின்ட்டு யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட், I don't have any book அப்படின்னா என்கிட்ட எந்த புக்கும் இல்ல அப்படின்னு சொல்றோம். சோ இந்த இடத்துலயும் நம்ம any அப்படின்ட்டு யூஸ் பண்றோம். சோ நம்ம any அப்படிங்கறது வந்துட்டு நெகட்டிவ் சென்டென்சஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் கொஸ்டின் ஃபார்ம்ஸ்க்கும் கூட any யூஸ் பண்ணுவோம். சோ ஏதாவது இருக்கா அப்படின்னு கொஸ்டின் பண்ற இடத்துல நம்ம வந்துட்டு any அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், do you have any cookies? உங்ககிட்ட ஏதாவது குக்கீஸ் இருக்கா அப்படின்னு கேக்குறோம். சோ இந்த இடத்துல வந்துட்டு any அப்படின்றத யூஸ் பண்றோம். Do you want any help அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா அப்படின்ட்டு கேக்குறோம். சோ இந்த இடத்துல நம்ம any அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். சோ ஏதாவது அப்படின்ற அந்த வேர்டுக்கு வந்துட்டு நம்ம கொஸ்டின் ஃபார்ம்ல வந்துட்டு any அப்படிங்கறத யூஸ் பண்ணணும். would you like anything அப்படின்னா உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்ட்டு மீனிங். சோ any அப்படிங்கறத நம்ம வந்துட்டு கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு யூஸ் பண்றோம். பிளஸ் அத நெகட்டிவ் சென்டென்சஸ்க்கு யூஸ் பண்றோம். அண்ட் கொஸ்டின் ஃபார்ம்ல ஏதாவது அப்படின்ற இடத்துல யூஸ் பண்றோம். அண்ட் தட்ஸ் ஆல் அபௌட் தி வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோல இருந்து இந்த வேர்ட்ஸ்க்கான யூசேஜஸ் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். I'll meet you all with a new topic in a new video. Until then, it's bye from Shyam.